ஹலோ சுதந்திர தினத்தன்னைக்கு நான் வந்து சுதந்திரமாக எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். என்னோட ஜோல்னா பை ஓப்பன் பண்ணணும்னு நண்டு சிண்டு எல்லாம் வந்தாச்சு. ஏன்னா வந்து நான் இன்னைக்கு வந்து கேக்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்ன என்ன ஐட்டங்களோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். குக்கி பை, ப்ரௌனி, மினி சாக்கோ சிப் குக்கீஸ், அதுக்கப்புறம் பிளெயின் கேக், லாவா ப்ரௌனி எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லா ஸ்வீட்டை தகிட்டு உள்ளே இறக்கிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி செய்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு வேலை எங்கள் தாத்தாவை கூட சிக்கன் வாங்க அமிச்சாச்சு. நாங்கள் எல்லாரும் சந்து கடைக்கு புதினா வாங்க போயிருந்தோம். இந்த தெருலாம் சின்ன வயசில் ஓடி ஆடி விளையாண்ட ஸ்ட்ரீட் இதுதான். வாங்க போன புதினா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம அப்ரெண்டிஸ். நம்மளுக்கு தான் எல்லாம் நல்லா போனால் ஒரு சம்பவம் நடக்குமே. இந்த இஞ்சி பூண்டை அரைக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு 4 வாட்டி வந்து மூஞ்செல்லாம் எரிச்சல் ஆயிடுச்சு. நம்ம வெல்க்ரோ பேபி அன்னைக்கு வந்து கிராங்கியாக இருந்தாங்க. ஸோ அவளை வச்சுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. மேடம் தான் கரண்டி மாஸ்டரா, நான் போடுறதுலாம் கிண்டி விடுறது தான் வேலையா. பரவாயில்ல, இதுவும் ஒரு கை வலிக்காமல் இருக்கும்னு சொல்லிட்டு அவளை கிண்டி விட்டாச்சு. இனிமேல் இந்த அடுப்பில் சிக்கன் 65 போட்டு இந்த வாட்டி வந்து 1.5 கிலோ கிட்ட பிரியாணி செஞ்சோம். ஏன்னா எங்களோட பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. படுத்துட்டு இருந்தவ திடீர்னு போய் பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே யாருக்கானே எங்களாலேயே நம்ப முடியல. இந்த மொத்த பிரியாணியும் நான் தான் செஞ்சேன். தண்ணி பார்க்கறதுலேருந்து மசாலா போடுறது எல்லாம். பட் அப்ரெண்டிஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதனால மட்டும் தான் சாத்தியமாச்சு. அவ்வளோதான். சோறுன்னு வந்தோடனே எல்லாரும் சுற்றி உட்காந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்லிட்டு பாடிட்டே சாப்பிட்டாச்சு. இது எங்கள் பாட்டி வீட்டு மாடி. அது வந்து என்னோட ஃப்ரெண்டோட மாடி. இப்போ அவங்க இல்லை. அந்த மெமரிஸ்லாம் அப்படியே வந்திருந்தது. அப்படியே நம்மளுக்கு சுத்தமாக ஆட தெரியாத யூனோலாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ஒன்றும் புரியல. பராக்க பார்த்துட்டு ஈவினிங் போல் பானிபூரி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த vlog அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.